என்னங்க தம்பி? ஒண்ணும் இல்ல, ரொம்ப நேரமா பெல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரியா கதவு திறக்கல. தம்பி, சாயங்காலம் 6 மணி இருக்கும். பிரியா பெட்டி எடுத்துக்கிட்டு வெளியே போனா. பெட்டியோட போனாளா? சரி, எங்கிட்ட ஆபீஸ்ல வேற சாவி இருக்கு, திறந்துக்கிறேன். என்னங்க சொல்ல வேண்டியதானே தாடிக்காரங்க ஓடி போனதே? அதான் உன் பொண்டாட்டி உன்னை வாங்குறா. இதெல்லாம் போய் வெளியே சொல்லிட்டு ஒரு நாளைக்கு தெரியத்தானே போகுது. உன் பொண்டாட்டி சினிமா பார்த்துட்டு வர நேரம் ஆச்சு, போய் சோத்த படிப்போ. தெரியும். மிஸ்டர் பிரபு, மேற்கொண்டு எங்களை என்ன செய்ய சொல்றீங்க? உங்க மனைவி தன் காலனோடு ஓடி போனதா தன் கைப்பட லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. சார், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சார். நான் அவளை எப்படிலாம் வச்சுக்கிட்டு இருந்தேன் சார். இன்ஃபேக்ட் அவன் மேல உயிரை வச்சுக்கிட்டு இருந்தேன் சார். உங்க மனைவியை தேடி கண்டுபிடிக்கணும்னா ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுங்க. சார், என் மனைவி இன்னொருத்தனோட ஓடி போயிட்டான்னு ரிப்போர்ட் கொடுக்க எனக்கு மனசு வரல சார். அவ இன்னொருத்தனோட வாழணும்னு ஆசைப்பட்டு இருந்தா நானே அவளை வழி அனுப்பி வச்சிருப்பேன் சார். என்ன பொறுத்த வரைக்கும் அவ ஓடி போயிருந்தாலும் அவளோட நினைவுகள் என்னை விட்டு போகல. இதை விளம்பரப்படுத்தி என்ன தலைகுனியை வச்சிருக்காங்க சார், ப்ளீஸ். ஆமா, இவ்வளவு கௌரவம் பார்க்கற நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஏன் வந்தீங்க? சார், நான் அவளை முறைப்படி தொட்டு தாலி கட்டியவன், சட்டத்தையும் மதிக்கிறவன். முறைகள் முறைத்த வரும்போது அதை சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் சொல்ல வேண்டியது என் கடமை. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எனக்கு அந்த பாக்கியம் இல்லை சார். வரேன்.
பொண்டாட்டி புருஷன்னா இப்படித்தான் நடந்துக்கணும்னு தெருவே பேசிக்கிட்டாங்க. இப்ப தெருவே நாடுற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க. இந்த காலத்துல சில பொம்பளைகளை நம்பவே முடியாது. ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம் அந்த ஆள் மேல. ஒருவேளை அந்த விஷயத்துல எஸ்கப்ஸா இருப்பானோ? உன் பொண்டாட்டியே சரியில்லை, அதை கவனியா. இவன் குடும்பமே சரியில்லை, இதுல அடுத்த குடும்பத்தை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டான். நல்ல புலி புலியா போயா. இங்க மட்டும் என்ன ஆளுதான்? யாரும் தெரியலப்பா. மார்னிங் சார். மார்னிங். இங்க பணம் புதைக்கப்பட்டிருக்குன்னு தகவல் சொன்னது யாரு? எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆளுங்க. கேபிள் போடும்போது ஏதோ துர்நாற்றம் வரவே ஃபோன் பண்ணாங்க. டெட் பாடி ஆனா பெண்ணா? யாருன்னு தெரியல சார். பணம் ரொம்ப அழுகிற நிலைமையில இருந்ததால ஸ்பாட்லயே போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ப்ளீஸ் கம். இறந்து போனது ஒரு பெண். வயது 20 இருக்கலாம். கழுத்து எலும்பு முறிக்கப்பட்டிருக்கு. பாடி இருக்கிற பொசிஷனை பார்க்கும்போது 20-25 நாளைக்கு முன்னால புதைச்சிருக்கலாம்னு தோணுது. பாடியை செக்அப் பண்ணதுல தடயம் ஏதாவது கிடைச்சதா? தடயம் எதுவும் இல்லாம பாடியை நிர்வாணமா புதைச்சிருக்காங்க. இந்த இடத்தை சுத்தி சோதனை போட்டோம், எந்த தடயமும் கிடைக்கல. இறந்து போன பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கும். சமீபத்துல காணாம போனவங்க லிஸ்ட பாருங்க. சார், இந்த கேஸுக்கு ஒரு தடயம். இறந்து போன அந்த பொண்ணு வலது பக்கத்துல சொத்தப்பல்ல எடுத்துட்டு தங்கப்பல் ஒண்ணு கட்டியிருக்காங்க. இந்த கேஸுக்கு அது நமக்கு உதவியா இருக்கலாம் இல்லையா? மிஸ்டர் நாசர், தங்கப்பல்ல குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் கட்டியிருப்பாங்க. சிட்டியில் இருக்கிற பல் டாக்டர் கிட்ட விசாரிச்சு அந்த லிஸ்ட்டை தயார் பண்ணுங்க. அதுல இருந்து கொலை செய்யப்பட்டது யாருங்கிறத நாம கண்டுபிடிச்சிடலாம். எஸ் சார். இறந்தது யாருன்றதை கண்டுபிடிச்சோம்னா குற்றவாளியை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகே சார். நீங்க கேட்டபடி தங்கப்பல் கட்டவங்க லிஸ்ட் இதுல இருக்கு. லேடிஸ் 8 பேர், ஜென்ஸ் 9 பேர். தேங்க்யூ டாக்டர். இதே மாதிரி லிஸ்ட்டை எல்லா டென்டிஸ்ட் கிட்டையும் எங்க டிபார்ட்மெண்ட் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு. இதை வச்சு இறந்து போனது யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மிஸ்டர் பிரபு. எஸ். ஹலோ, இன்ஸ்பெக்டர் நாசர். ப்ளீஸ் டு மீட் யூ. வாங்க. உங்க வைஃப் பிரியா விஷயமா கண்டுபிடிச்சிங்களா சார்? எப்படி சார் இருக்கா? எங்க சார் இருக்கா? மிஸ்டர் பிரபு, அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சார், நீங்க சொல்றது உண்மையா? இல்ல சார், என் பிரியா சாகல. சத்தியமா செத்தது என் பிரியாவா இருக்கா சார்?
தன் காதலோட விருப்பப்பட்டு ஓடி போயிட்டா சார். இருக்காது சார், சத்தியமா இருக்காது சார். இறந்து போனது உங்க மனைவி பிரியாதான், கொலை செய்யப்பட்டு பதைக்கப்பட்டிருக்காங்க. பணம் அழகிய நிலைமையில் இருந்ததால யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. கடைசியில எங்களுக்கு அவங்க கட்டிருந்த தங்கப்பல் தான் தடயமா கிடைச்சது. அதை வச்சுதான் அவங்க மனைவின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். எதுக்கும் நீங்களும் ஒரு வந்து பாடியை வெரிஃபை பண்ணா எங்களுக்கு உதவியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்வெஸ்டிகேட் பண்ணதுல கொலை செஞ்சுட்டு ரொம்ப சாமர்த்தியமா எந்த தடயமும் இல்லாம பாடியை புதைச்சிருக்காங்க. குற்றவாளியை கண்டுபிடிக்கத்தான் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சா மட்டும் செத்த என் பிரியா திரும்பி வந்துடலாம் சார். ரிலாக்ஸ் மிஸ்டர் பிரபு, உங்க வீட்டை கொஞ்சம் சோதனை போடணும். கொலை சம்பந்தமா எதனா தடயம் கிடைக்கலாம் இல்லையா? கேரி ஆன் சார்.